தொடர்ந்து குரூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளில் எஸ்எம்சி மூலமாக நியமிக்கப்பட்ட தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 2024க்கான சம்பளத்தை விடுவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2024க்கான சம்பளத்தையும் விடுவிச்சிட்டாங்க. இந்த டிசம்பர் மாதத்துக்கான சம்பளத்தையும் உடனே பெற்றுத்தர சொல்லி அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதுதான் இதில் செய்தி. அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பள்ளிகள்லையும் எத்தனை வேக்கன்சி, எத்தனை பேர் பணிபுரிகிறாங்க அப்படின்ற விவரங்கள் இதிலே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பள்ளியாக பார்த்துக்கலாம். நிறைய பள்ளிகளில் வேக்கன்சி அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சில பள்ளிகள்லாம் 8 அந்த மாதிரிலாம் கூட வேக்கன்சி இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் மட்டும்தான். இது நிரந்தர ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்ணும்போது இது எந்தெந்த பள்ளிகளில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். 10லாம் கூட வேக்கன்சி இருக்குது. ஒரு சில பள்ளிகளில் மாம்பழப்பட்டு அப்படின்ற ஸ்கூலில் 10லாம் கூட வேக்கண்ட் இருக்குது. 21 வேக்கண்ட் கூட இருக்குது பாருங்கள். மணக்குப்பம் அப்படின்ற பள்ளிகளில் 21 வேக்கண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தூர் 11 வேக்கண்ட் இருக்குது. அது அடுத்தது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா சித்தலிங்கமடம் 10, ஆற்காடு 10, புதுக்குப்பம் 10, இந்த மாதிரி வந்து நிறைய பள்ளிகளில் நிறைய 10லாம் கூட வேக்கன்சி இருக்குது. ரொம்ப அதிகமான வேக்கன்சி அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் கல்வி மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகள் மட்டும். மற்ற பள்ளிகள்லையும் இது மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்கும். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் கல்வி மாவட்டத்தில் மட்டும் 521 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்குது. நன்றி.